நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலையிலே தாழ்த்தி ஆண்டவர் சமத்தில் இயேசுப்பா நீங்கள் என்னோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாக உண்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் தகப்பனே. பேசுகிறவர் நீர் தான் தகப்பன் ஆண்டவரே. அடியாலை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. கதையின் மூலமாக கொடுக்கப்பட்ட வசனத்தின் மூலமாக ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறார் இன்னார் என்று அறிக்கை பண்ணதுக்கு ஆண்டவரே விசுவாசத்திலே நாங்கள் பதறாதபடி விசுவாசத்திலே நிலைத்திருக்கத்தக்க கிருபையில கொடுத்து நடத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே அடியில் ஆட்கொண்டு நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வல்லமில்ல கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா ஆசீர்வதியும் நடத்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மம்மி, நான் எடுக்கலைன்னா சொன்ன கேளுங்களேன். நான் எடுக்கலை. அந்த வெள்ளி ஸ்பூனை நான் கண்ணால் கூட நான் பார்த்தது இல்லை. நீங்கள் வீணா ஏன் மேலே ஏன் பழிய சுமத்துறீங்க? நான் எடுக்கவே இல்லை. நான் அப்படி ஆசைப்பட்டிருந்ததை உங்ககிட்ட நான் கேட்டு வாங்கியிருந்திருப்பேன்ல. அதனால் இந்த வெள்ளி ஸ்பூனை நான் தொடவும் இல்லை, நான் அதை எடுக்கவும் இல்லை. எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி ஆஷாங்கிற ஒரு அருமையான சிறுமகள் தன்னுடைய தாயாருடன் வாதாடி கொண்டிருந்தா. இந்த ஆஷாங்கிறவ ஒரு பெரிய செல்வந்தருடைய பொண்ணு, பெரிய கோடீஸ்வரர் அவருடைய பொண்ணு. ஆஷாவுக்கு அவங்க பெரிய பெரிய செல்வந்தராக இருந்த பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவ என்ன கேட்டாலும் அவங்க மம்மி டேடி அவளுக்கு வேண்டிய பொருட்களை என்ன செய்வாங்க, வாங்கி கொடுப்பாங்க. அவள் எல்லா தேவையும் அவர்கள் பூர்த்தி செய்கிறாங்க. அவங்க வீட்டில் இல்லாத பொருள் ஒன்றுமே இல்லை. எல்லாம் பார்த்தா அவங்க வீட்டில் எல்லாம் விலை உயர்ந்த பொருட்களாக நல்ல மதிக்கக்கூடிய அப்படி பொருட்களாக அவங்க வீட்டில் நிச்சயிச்சு காணப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் அவங்க அந்த விலையேற பெற்ற பொருள் இருக்கிற இடத்துல கூட ஒரு வெள்ளி ஸ்பூன் இருந்துச்சு. அந்த வெள்ளி ஸ்பூனை பார்க்குற நேரம்லாம் இவளுக்கு ஒரு ஆசை வரும். அந்த ஸ்பூனை பார்க்குற நேரம்லாம் மம்மிகிட்ட போய் சொல்லுவாள், மம்மி இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கடி அந்த ஸ்பூனை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாள். நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்க? இது நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை பார்க்கலாம், இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அடிக்கடி அந்த ஸ்பூனை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாள். அவங்க அம்மாவும் அதுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு என்ன செய்வாங்க, பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் அந்த வெள்ளி ஸ்பூன் என்ன பண்ணிச்சு, காணாமல் போயிடுச்சு. காணாமல் போன உடனே அவங்க அம்மா எல்லா இடத்துலையும் போய் என்ன தேடி பார்க்குறாங்க. ஒருவேளை நம்ம மறந்து நான் அங்கே வச்சுருப்பேன் இங்கே வச்சுருப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா என்ன செய்கிறாங்க, தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஸ்பூன் என்ன செய்யலை, அவங்க கண்களில் தென்படலை, அதை பார்க்கவும் முடியலை. ஒன்று இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நம்ம மகா விரும்பின பொருளை அடிக்கடி வெள்ளி ஸ்பூனை பற்றி அதிகமாக பேசுவாளே, இன்றைக்கு அந்த ஸ்பூன் காணாமல் போயிட்டது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட அநேக ஒர்க்கர்ஸ் என்ன செய்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. அந்த ஒர்க்கர்ஸ்டெல்லாம் மெதுவாக கேட்டு பார்க்குறாங்க. பல வருடங்களாக அவங்களோட அந்த வீட்டில் இருந்து வேலை பார்க்குறவர்கள் அநேக வேலைக்காரங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, நீங்கள் யாராவது பார்த்தீங்களா, இந்த ஸ்பூனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளி ஸ்பூனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது சில்வர் ஸ்பூனு, அது விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தாயார் அதை பற்றி குறித்து பேசி, நீங்கள் யாராவது பார்த்துருந்தா அதை எடுத்து என்கிட்ட தந்துருங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஒருவேளை நீங்கள் தெரியாமல் எடுத்துருந்துருக்கலாம், பரவாயில்ல நீங்கள் அதை என்கிட்ட தந்துருங்க, நான் உங்களை எதுவும் நான் நினைக்க போகிறதில்ல
அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து சொல்லிட்டாங்க, அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க, இல்லை எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எடுக்கவே இல்லை, யாருமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது யாருமே எடுக்கலை, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு யார் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா, தன் மகள் மீது அவங்களுக்கு என்ன வந்துச்சு, சந்தேகம் வந்துச்சு. சரி, நம்ம மகா தான் இதை நினச்சிருக்கணும், எடுத்திருக்கணும். ஏன்னா அடிக்கடி அந்த பொருளை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாள். அதனால் அவள் தான் அதை எடுத்திருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகளை கூப்பிட்டு அவள்கிட்ட மெதுவாக கேட்குறாங்க, ஆஷா, நீ அந்த பொருளை, அந்த சில்வர் அந்த வெள்ளி சில்வர் ஸ்பூனை வந்து என்ன செய்யல, சில்வர் ஸ்பூனை காணலை, நீ பார்த்தியாம்மா, அது எதையாவது நீ எடுத்து வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, மம்மி எப்படி நீங்கள் என் மேலே என்னையை நீங்கள் குற்றப்படுத்தலாம், என் மேலே என் பழியை சுமத்துறீங்க, நான் எடுக்கவே இல்லை, நான் அன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்டதோடு சரி, அதுக்கப்புறம் நான் என்ன செய்யலை, அதை பார்க்கவும் இல்லை, அது எடுக்கவும் இல்லை என்ன சொல்லி எச்சர பேசுகிறா. அப்போ மறுபடியும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பாருமா, நீ உண்மையை சொல்லிடு, நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். நீ இதில் வந்து நீ எடுத்து மற்றவங்க மேலே நான் பழியை போட்டு அவங்க மேலே குற்றத்தை நான் சுமத்தினா அந்த பழி நம்மளை, அந்த பாவம் நம்மளை என்ன செய்யுது, சும்மாவே விடாது. அதனால் தயவு செய்து நீ எடுத்திருந்தா சொல்லு, அம்மா நான் எதுவுமே நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் அவள் என்ன சொன்னாள் தெரியுமா, தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு, நான் எடுக்கவே இல்லை, நான் எத்தனை தடவை நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது, நான் எடுக்கலைன்னு சொல்லி சொல்கிறேன், எனக்கு தான் அந்த திருடுற குணம் கிடையாதுல்ல, நீங்கள் திருடுன்னு சொல்லி கொடுத்தீங்களா, சொல்லி கொடுக்கலையே, பிறகு நான் எப்படி நான் திருடி இருப்பேன், அதனால் நான் திருடவே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கர வியாக்கியானமாக என்னச்சுதா பேசினா. இதெல்லாம் கேட்ட உடனே இவங்க அம்மாவுக்கு ஒருவேளை இவ எடுக்காமல் இருந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஒரு நினைவு வருது. ஆனாலும் அம்மா என்ன செய்கிறாங்க, மறுபடியும் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, நீ உண்மையை சொல்லிடுமா, தயவுசெய்து உண்மையை சொல்லிடுமா, நான் வீணாக ஒர்க்கர்ஸ் மேலே நினச்சிக்கிட்டேன் பழியை போட்டு, அதனால் அவங்க கஷ்டப்படுவாங்கம்மா, அதனால் தயவுசெய்து நீ உண்மையை சொல்லிடுமா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்ட உடனே இவா கொஞ்சம் அவள் இருதயம் இலகுனாலும் மறுபடியும் உடனே என்ன செய்கிற, கடினப்படுத்திட்டு நான் என்ன செய்யல, தன் பாவத்தை என்ன செய்யிட்டா, மறைக்க ஆரம்பிச்சிட்டா. மறைக்கவும் அடுத்தாப்புல அவங்க அம்மாவை எப்படியா நம்ம பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படி நினச்சி என்ன செய்வாங்க, நம்ம இப்படி சொன்னால் அம்மா நம்பி விடுவாங்க, அதனால் நம்ம இப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பூனை நான் திருடி எடுத்திருந்தா தேவன் என்ன செய்திருப்பார், இவ்வளோ நேரத்தில் சாகடிச்சிருப்பார். மறுபடியும் அவங்க மம்மிகிட்ட சொல்கிறா, மம்மி நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த ஸ்பூனை நான் திருடி நான் ஆசைப்பட்டு நான் எடுத்திருந்தா தேவன் என்ன செய்திருப்பார், என்னை சாகடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சத்தியமாக தேவன் பேரில் நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் அந்த பொருளை என்ன செய்யலை, எடுக்கவே இல்லை, நான் திருடவே இல்லை அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணலை. இந்த பேச்சோட யார் தேவன் கேட்டார். அந்த கேட்டதுனால அவர் உடனே நினச்சிதார், அவர் நியாயாதிபதி இல்லை, இயேசு கிறிஸ்து நியாயம் செய்கிறவர், அவர் நியாயாதிபதியாக உடனே நினச்சிதார், தீர்ப்பளித்தார். என்ன தெரியுமா, கொஞ்ச நேரத்திலேயே அவள் என்ன செய்தாள், கீழே மயங்கி விழுந்துட்டா. அவள் பேசி அவங்க அம்மாட்ட சாதிச்சா, தன் பாவத்தை என்ன செய்தா, மறைத்துட்டு அவள் தேவன் பேரில் சத்தியம் பண்ண தொடங்கின உடனே அவள் கீழே விழுந்து என்ன செய்தா, மரித்து போன உடனே அங்கே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ நம்ம மகள் என்ன பண்ணிட்டா, மரித்து போனாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர வேதனை. ஐயோ நம்ம தான் என்ன செய்யிட்டோம், தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம பிள்ளை எடுக்கலை, ஆனால் நம்ம தான் அவன் மேலே பழியை சுமத்தணுன்னு அவள்கிட்ட குற்றம் சாட்டினதுனால அது தாங்காமல் அவள் என்ன செய்யிட்டா, மரித்து போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க, ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பாவும் வந்து இதை கேட்ட உடனே அவங்க அப்பா என்ன செய்கிறாங்க, இந்த அம்மாவை திட்டுறாங்க,
உனக்கு வேலை இல்லையே, ஒரு சின்ன ஸ்பூன் தானே, என் மகளை போய் ஏன் தொந்தரவு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவும் என்ன செய்தாங்க, அவங்க அம்மாவை என்ன செய்தாங்க, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னால தான் நம்ம பிள்ளையை இழந்துட்டோன்னு சொல்லி 2 பேரும் என்ன செய்தாங்க, ரொம்ப அழுது புரண்டாங்க. ஐயோ என் பிள்ளையை நான் இழந்துட்டேனே, என் பிள்ளையை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, ரொம்ப கண்ணீர் என்ன செய்தாங்க, வடித்தாங்க. உடனே சரி எல்லோரும் இது எல்லாம் ஊரெல்லாம் பரவிட்டு இந்த பிள்ளை இறந்துட்டுன்னு எல்லோரும் என்ன செய்தாங்க, அவங்க வீட்டில் வந்து என்ன செய்யிட்டாங்க, துக்கம் கேட்பதற்காக என்ன செய்துட்டாங்க, நிறைய பேர் கூடி வந்துட்டாங்க. இந்த கூடி வந்த உடனே அந்த பிள்ளை இறந்து கிடக்குது. இறந்து கிடந்து அவங்க என்ன செய்வாங்க, குளிப்பாட்டுவாங்களா, அதே மாதிரி இந்த பிள்ளையை தூக்கிட்டு என்ன செய்கிறாங்க, சரின்னு சொல்லிட்டு அந்த அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள அமைதியாக இருக்க வைத்து விட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சின்ன பிள்ளையை எடுத்து என்ன செய்ய குளிப்பாட்ட போனாங்க. குளிப்பாட்ட போனாக்கா அந்த பிள்ளைய ட்ரெஸ்ஸை கழட்டும் போது அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து என்ன விழுந்துச்சு, அந்த வெள்ளி ஸ்பூன் என்ன செய்ச்சான், பொத்துன்னு என்ன செய்ச்சான், கீழே விழுந்துச்சான். உடனே எல்லாருக்கும் பாருங்கள் வெள்ளி ஸ்பூன் இங்கே தான் இருந்திருக்குது, இவ உடம்புல தான் இருந்திருக்குது. அப்போ தேவன் அவளுக்கு என்ன செய்திருக்கிறாங்க, நியாயம் செய்திருக்கிறாங்க. அவளை என்ன செஞ்சிட்டாங்க, பழி வாங்கிட்டாங்க. அவள் செய்த தப்புக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாங்க, பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பினோடனே இந்த அம்மாவுக்கு பெரிய கஷ்டம். ஐயோ நம்ம மகள் என்ன பண்ணிட்டா, செய்த தவறினால தன்னை என்ன செய்யிட்டா, தன் ஜீவனே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாங்க, இழக்க வச்சிட்டாங்களே. நம்ம பொண்ணு நம்ம எவ்வளோ சொல்லி பார்த்தோமே கேட்க மாட்டேன்ட்டாளே, இன்றைக்கு அவள் ஜீவனே இழந்துட்டாளே. இன்றைக்கு அவளுடைய மரணம் வந்து எல்லாரும் ஆச்சரியப்படத்தில் என்ன செய்து காணப்படுதே. இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்தார், அன்றைக்கு அனனியா சப்ரால் பொய் சொன்னதுனால உடனே அவங்களுக்கு மரணம் நேரிட்டது போல், அதே போல் நம்முடைய மகளுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப என்ன செய்தாங்க, வருத்தப்பட்டாங்க. பிள்ளை இறந்தது கூட அவங்களுக்கு பெருசாக தெரில. தன் மகள் ஒரு திருடிங்கிற பட்டத்தோடு அவள் மரித்து போனாலே, களவு செய்ததுனால. ஆண்டவர் சொல்லிக்கிறார், களவு செய்யாதிருப்பாங்கன்னு சொல்லி 10 கற்பனை ஒரு கற்பனை. ஆனால் இன்றைக்கு என் மகள் களவு செய்து திருடிங்க பட்டத்தோடு அவள் மரித்து போனாலே, இந்த ஊராரெல்லாம் பேசுவார்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பயங்கர கவலை. அதை நினச்சி அந்த அம்மா என்ன செய்தாங்களாம், அழுது கொண்டே இருந்தாங்களாம். பாருங்க, அழுது கொண்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மகளை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஊரில் இந்த நாள் வரையும் அந்த மகளை குறித்து என்ன செய்தாங்களாம், பேசிக்கொண்டே இருக்கிறாங்களாம். அந்த சம்பவத்தை குறித்து, அவள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்தது, பெற்ற தண்டு தவறை மறைத்ததுனால, தான் செய்த தவறை குற்றத்தை தன் பாவத்தை மூடினதுனால அதை குறித்து அவங்க என்ன செய்யிருக்காங்க, அந்த ஊரில் இது நாள் வரையும் என்ன செய்யிருக்காங்களாம், பேசிக்கொண்டு இருக்கிறாங்களாம். பாருங்களாம், ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 28:13 சொல்லப்படுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்றைக்கி அந்த ஆஷாங்கிற சின்ன பிள்ளை என்ன பண்ணலை, தன் பாவத்தை என்ன செய்யட்டா, மறைச்சிட்டா. எவ்வளோ உங்கள் அம்மா கண்டித்து உணர்த்தி கேட்டு பார்க்குறாங்க, ஆனாலும் அவள் பயமுறுத்தி கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அம்மாவை பயமுறுத்தும்படியாக அவள் என்ன செய்தனாக்க, தேவன் பேரில் அவள் என்ன செய்த, சத்தியம் பண்ண என்ன செய்யிட்டா ஆரம்பிச்சிட்டா. அது யார் கேட்டா, தேவன் கேட்டாங்க. உடனே பதில் அனனியா சப்ராலுக்கு நடந்தது போல் இந்த காலத்தில் என்ன செய்ச்சு, நடந்து விட்டது. உடனே அவளுடைய மரணம் என்ன செய்து நேர்ந்தது. பாருங்கள், இந்த நாட்களில் நம்ம எத்தனையோ பாவங்கள் என்ன செய்தோம், எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம். அந்த பாவத்தை மறைப்பதற்காக இன்னொரு பாவத்தை நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். அடுத்தப்பல அந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக இன்னொரு பாவத்தை சொல்லுவோம். இப்படி பாவம் பெருகி 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 நம்ம பாவத்தை மறைக்க 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 நம்ம என்னது, பாவம் அதிகமாக இது. பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி வேத வசனம் சொல்லுது. இன்றைக்கி அந்த சகோதரி என்ன பண்ணா, தன் இந்த சிறு மகள் தன்னுடைய பாவத்தை மறைத்ததுனால தன் ஜீவனே அவள் என்ன செய்யிட்டா, இழந்துட்டா. இன்றைக்கி நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அருமையான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, நம்ம எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அநேக பேர் எத்தனையோ தவறுகள், தவறு செய்யாத பாவம் செய்யாத மனிதர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எல்லாருமே நம்ம என்ன செய்கிறோம், பாவம் செய்கிறோம். அந்த பாவத்தை நம்ம என்ன செய்கிறோம், மறைக்கிறோம். ஏன் மறைக்கணும்?
பாவம் செய்துட்டோமா, நான் இந்த பாவத்தை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டா உடனே நினச்சி நமக்கு ஒரு மனசில் ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும். முதல்ல அது மறைக்க மறைக்க அந்த பாவத்தை ஒரு பொய் சொல்லிட்டோம், அது மறைக்க மறைக்க நம்ம இருதயத்தில் என்ன கிடைக்காது? சமாதானம் கிடைக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. யார்கிட்ட நம்ம அந்த பாவத்தை அந்த பொய் சொன்னோமோ அவங்கள பார்க்குற நேரம்லாம் நமக்கு என்ன அந்த குற்றம் உணர்த்தும். ஐயோ நம்ம இந்த பாவத்தை செய்துட்டோமே, இந்த தவறான காரியத்தை செய்துட்டோமே, சொல்லிட்டோமே அது சொல்லி நம்முடைய இருதயத்தை அது என்ன செய்யும்? குத்திக்கிட்டே இருக்கும். மனசாட்சி என்ன செய்யும்? குத்திக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சின்ன பாவமாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அதை உடனே ஒத்துக்கொள்ளணும். ஆமாம், நான் தான் இந்த பாவத்தை செய்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாவத்தை ஒத்துக்கொண்டு அதை சரி செய்திடணும். சாரி, நான் சொல்லிட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காரியம்தான். அந்த சாரி கேட்பதற்கு நம்ம ப்ரெஸ்டீஜ் பார்க்காதபடி, ஈகோ பார்க்காதபடி அந்த சாரி கேட்டுட்டான்னா நம்ம என்ன செய்யலாம்? பாவத்தை நம்ம மறைக்காதபடி நம்ம ஒப்புக்கொண்டு நம்மளால் என்ன செய்ய முடியும்? நல்லா வாழ முடியும். நமக்கு பரலோக பாக்கியத்தை ஆண்டவர் என்ன செய்வதற்கு கொடுப்பார். ஆனால் அதே சமயம் நம்ம பாவத்தை மறைத்து 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 அதை நம்ம என்ன செய்ய? பாவத்தை மறைத்து இன்னும் அதிகமாக பாவத்தை கூட்டி கூட்டி பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உங்கள் வாசற்படியிலே படுத்து கிடக்குன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அதனால் நம்ம என்ன செய்தோம்? பாவத்தையும் பாவத்தை சம்பாதித்து, பாவத்தை மறைத்து, பாவத்தை சம்பாதித்து அதன் மூலம் நம்ம சாபத்தை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அது இப்படிப்பட்ட காரியம் நமக்கு காணப்படாதபடி, ஏசப்பா நான் இந்த தவறாச்சு முதல்ல ஏசப்பாட்ட நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பா இவங்ககிட்ட நான் பொய் சொல்லிட்டேன், நான் களவு செய்தேன், அதை நான் மறைச்சிட்டேன், இல்லைன்னா மற்றவங்களை குறித்து நான் குற்றப்படுத்தி குறை சொல்லி பேசினேன், அவங்கள நம்புகிற அளவுக்கு அவங்க நம்புகிற அளவுக்கு மற்றவங்களை குறித்து நான் குறை சொல்லி குற்றப்படுத்தி நான் பேசிட்டேன், பொய் சாட்சி நான் சொன்னேன், என் கண்ணால் பார்த்தேன், என் காதால் கேட்டேன் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? பொய் சாட்சியாக நம்ம என்ன செய்கிறோம்? அடித்து என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். ஒருவேளை சத்தியம் கூட நம்ம பண்ணியிருக்கலாம். என் கண்ணால் பார்த்தேன், நான் சத்தியம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? சத்தியம் பண்ணலாம். ஆண்டவர் என்ன சொல்லிடுறாரு? வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் என்ன செய்யக்கூடாது? சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு தான் ஏசப்பா சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? நம்மளை பொய்களை மறைத்து, நம்ம பாவங்களை மறைத்து நம்ம என்ன செய்கிறோம்? அநேக நேரம் நம்ம பொய்களை நம்ம என்ன செய்கிறோம்? பாவங்களை சம்பாதித்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடும்போது நம்ம என்ன பெறுறோம்? ஏசப்பாட்ட நம்ம என்ன செய்கிறோம்? இரக்கத்தை நம்ம செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அந்த இரக்கம் நமக்கு வேணுமா? இல்லைன்னா பாவத்தை நம்ம சம்பாதிச்சு கொண்டே இருக்கணுமா? அதை விட்டு விடணுமா? இல்லைன்னா பாவத்துக்கு மேலே பாவத்தை என்ன செய்யணும்? சம்பாதித்து கொண்டே இருக்கின்றோமா? இந்த நாட்களில் நம்ம தீர்மானம் எடுப்போம். எத்தனையோ பேர், எத்தனையோ பாவங்கள் நமக்கு அறியாமல் கூட நம்ம செய்யலாம். இல்லைன்னா அறியாமல் செய்துட்டோமோ, ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன செய்யலாம்? ஏசப்பாட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம். இல்லைன்னா ஒருவேளை நம்ம அறிந்து, ஒருவேளை புரிந்து, இல்லைன்னா தெரிந்து கூட நம்ம என்ன செய்யலாம்? பாவங்கள் செய்யலாம். நமக்கு தெரியும் இது பேசக்கூடாது, அவங்க மனசை குற்றப்படுத்தோ, அவளை கரைப்படுத்தோ, இந்த தப்பை நம்ம செய்தால் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம கரைப்படுத்துகிறோமே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியமே, ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறோமே, பேசுகிறோமே, நம்ம பெற்றோருக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறோமே, டீச்சர்ஸ்க்கு விரோதமாக நம்ம காரியம் செய்கிறோமே, பெரிய அதிகாரிகளுக்கு விரோதமாக பல பாவங்களை நம்ம செய்கிறோமே. எத்தனையோ காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. லஞ்சம் வாங்குகிறோம், இன்னும் பல காரியங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம். கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளைகள் பாடம் கற்றுக் கொடுக்காதபடி, நமக்கு தான் சம்பளம் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஏமாற்றி கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளில் இதெல்லாம் ஏசப்பாக்கு நமக்கு என்ன செய்யணும்? கணக்கொப்பிக்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு நாளும்
ஆண்டு சமூகத்தில் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏசப்பா நான் இந்த காரியத்தை செய்தேன், என்னை மன்னிங்க, நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? தீர்மானம் எடுப்போம். அப்படி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் இந்த கதையின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட வேத வசனத்தின்படியாக நீர் எங்கள் மத்தியில் பேசினீரப்பா, அதற்காக நன்றி. இந்த நேரத்தில் நான் தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா, என் வாயில் எத்தனையோ பொய்கள் புரண்டு வந்துச்சே, தாராளமாக என் வாயில் பொய்கள் அதிகமாக வந்ததே, உங்களுக்கு தான் தெரியும். நம்ம எத்தனை பொய்கள் நம்ம பேசிக்கொண்டிருந்தோம், எத்தனை பாவங்கள், பொய்கள் மாத்திரமல்ல, களவுகள், மற்றவர்களை குறை சொல்லி பேசுகின்ற காரியங்கள், மற்றவர்களை ஏமாற்றுகின்ற காரியங்கள், வஞ்சிக்கின்ற காரியங்கள், தனக்கு நன்மை உண்டாக, தனக்கு பணம் இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் குடும்பத்தில் பிரவேசித்து தவறான காரியங்கள் ஈடுபடுகின்ற காரியங்கள், ஏசப்பாக்கு விரோதமாக செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஏசப்பாக்கு நம்ம என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நம்ம அவங்களுக்கு முன்னாடி வெட்கப்படணுமே, நாம் செய்த பாவத்தை வெளியில் சொன்னால் நாம் தலைகுனிந்து நிற்க வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? நினைக்க வேண்டாம். நம்ம இங்கே தலைகுனின்னு நினச்சிங்கன்னா தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? தலைகுனிய வேண்டி இருக்கும். அதனால் ஆண்டு சமத்தில் ஏசப்பா என் பாவம், நான் இவ்வளவு பெரிய பாவம் நான் செய்துட்டேன்ப்பா. ஆண்டு நினைச்ச இரக்கமுள்ள தேவன், அவர் மனதுருக்கமுள்ள தேவன், அவர் பாவிகளை நேசிக்கிற தேவன், நம்முடைய பாவங்களை பாராத சுத்த கண்ணர். அவர் சமூகத்தில் ஏசப்பா என்னுடைய பாவங்களே நான் வைத்துக்கிட்டேப்பா, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது மறைக்காமல் நம்ம அறிக்கையிடும்போது ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்வோம்? இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு பேசின இந்த கதையின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசினீரப்போ அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தார்களோ, நான் பாவத்தை மறைக்க மாட்டேன், அதை விட்டு விடுவேன், ஏசப்பட்ட இரக்கத்தை பெறுவேன் என்று சொல்லி யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தாங்களப்பா, அந்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.